இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் முதல் அதிகாரம் 18வது வசனம். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தினால துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற என் ஆண்டவரால் முடியும். இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது அவள் ஆலயத்துக்கு சென்று அந்த ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய காரியங்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டாள். ஒப்படைத்து விட்டு உடனே அவளுக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம் வந்து விடுகிறது. அவளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வந்து விடுகிறது. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் வந்தவுடனே எவ்வளவு அழுகையோடு, எவ்வளவு துக்கத்தோடு, எவ்வளவு மனம் ஒடிந்து, எவ்வளவு மனம் இருதயம் நொறுக்கப்பட்டவளாய் வந்தாலோ அந்த துக்கங்கள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நொடி பொழுதில் மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். இதனால் அப்படிப்பட்ட நாளாய் உங்களுக்கு மாறட்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய மன வருத்தங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்ட உடனே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைத்து ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் என்கிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த உறுதியோடு நீங்கள், அந்த ஸ்திரீ துக்கத்தோடு வந்தவ சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடனே புறப்பட்டு சென்றாள். அவள் துக்கமாய் அது பிறகு இருக்கவே இல்லை. ஆனால் அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிக்கவில்லை. அதற்குரிய அறிகுறி எதுவுமே இல்லை. ஆனால் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, அவளுக்குள்ளே வந்த அந்த நம்பிக்கை, அவளுக்குள்ளே வந்த அந்த விசுவாசம் அவளுக்கு உள்ளே இருந்த துக்கத்தை நீக்கி போட்டது. ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த நாளில் உங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவருடைய அந்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே வரட்டும். அவரை நான் விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய காரியங்களை அவரால் மாற்ற முடியும். என்னுடைய காரியங்களை அவரால் என்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இந்த நாளில் உண்டாகட்டும். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி போடுவார். ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த ஸ்திரீயை துக்கத்தோடு வந்தா, மன வடிவோடு வந்தா, வேதனையோடு வந்தா. ஆனால் உம்முடைய ஆலயத்தில், உம்முடைய சமூகத்தில் அவைகளை ஒப்பு கொடுத்த உடனே அவளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, அவளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். கர்த்தர் நிச்சயமாக என் விண்ணப்பத்தை கேட்டார், அதன்படி செய்வார் என்கிற நம்பிக்கை. இந்த நாளில் நாங்கள் கூட எங்கள் துக்கம், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய பாடுகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாவற்றையும் மாற்றி எங்களை சந்தோஷப்படுத்த உம்மால் முடியும், எங்களை ஆசீர்வதிக்க உம்மால் முடியும் என்று விசுவாசத்தோடு நாங்கள் சந்தோஷத்தோடு கடந்து செல்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.